வெல்கம் டு சாந்தூர் மேத்ஸ். சிஏஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ட்ரேட் டெஸ்ட் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி பிஎஸ்எஃப்க்குமே நடந்துகிட்டு இருக்குது. இதில் அட்டன் பண்ணிட்டு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா சாந்தூர் மேத்ஸ் ஆப்பில் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். பர்டிகுலராக ட்ரேட் டெஸ்ட் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் ஒரு வாய்ஸ் மெசேஜாக அனுப்புனீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லா ட்ரேட்லையுமே என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து நான் சின்ன சின்ன வீடியோவாக கொடுக்குறோம். ஓகே, இது இப்போ போகிறவங்களுக்கும் சரி, ஃப்யூச்சரில் இந்த மாதிரி எக்ஸாம் போகிறவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் ஸ்வீப்பர் ட்ரேடுக்கு இப்போ அட்டன் பண்ணிட்டு வந்த நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கொடுத்த ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ட்ரேட் டெஸ்ட் எப்படி நடந்துச்சு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்வீப்பர் ட்ரேட் அப்படிங்கிறனால ஸ்வீப்பர்னாலே வந்து என்ன ஒர்க் இருக்கும், அந்த ஏரியா வந்து க்ளீன் பண்ணணும், பாத்ரூம் டாய்லெட் வந்து க்ளீன் பண்ணணும், அடுத்ததாக நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கை வந்து க்ளீனாக வச்சுருக்கணும். ஓகே, ஸோ இதை தான் வந்து ட்ரேட் டெஸ்ட்லையுமே பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்க, எல்லாரையுமே வந்து ஃப்ளோரில் மாப் போட்டு க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் கிரவுண்டில் வந்து க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் பண்ணணும். ஆனால் இது வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட கண்டினியூஸாக பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சிலர் வந்து டயர்டாக இருக்குதுன்னு நின்றுட்டாங்க. அடுத்ததாக வந்து ஒரு சிலர் வந்து இதை பண்ணுறதுக்கு கூச்சப்பட்டு பண்ணலை. அந்த மாதிரி இருக்கிறவங்கள மட்டும்தான் வந்து ஃபெயில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கல. நீங்கள் கூச்சப்படாமல் டயர்ட் ஆகாமல் கண்டினியூஸாக அரை மணி நேரத்துக்கு மேலே ஒர்க் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்துருக்காங்க. அந்த ட்ரேடில் நாலேஜ் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி எந்த கொஷினும் அவங்க கேட்கல. ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து ட்ரேட் டெஸ்ட்டு. ½ அன் ஹவருக்கு மேலே பண்ண சொல்கிறாங்க. டயர்ட் ஆகாமல் பண்ணுறவங்க வந்து பாஸ், இல்லைனா கூச்சப்பட்டு நின்றுட்டீங்க, டயர்டாகி நின்றுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபெயில். ஓகே, ஸோ அடுத்து போகிறவங்க வந்து இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி பிஎஸ்எஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து யாராச்சும் சொன்னாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக அதை பற்றியுமே வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, அடுத்து டாக்குமெண்ட்ஸு. இப்போது நான் ஆல்ரெடி வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதெல்லாமே வந்து கொண்டு போயிருங்க. நேம் எதுவும் மிஸ்மேட்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு அஃபிடவிட் வாங்கிட்டு போயிருங்க. ஏன்னா அதை வந்து ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பர்டிகுலராக SC/ST சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இந்த சேவை மையமில் ஆன்லைனில் வாங்கிட்டு போகிறத வந்து அக்செப்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவங்க அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற சர்டிஃபிகேட் கரெக்டான ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அதை அவங்க அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா நம்ம அதுக்காக நம்ம ஸ்டெப் எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம். ஓகே, பட் அதுக்கு முன்னால் அடுத்து போகிறவங்க வந்து திரும்பவும் நீங்கள் அதே தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னால நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்மளுடைய சாந்தூர் மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்து அந்த ஃபார்மேட்டோட, அந்த சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டோட PDF வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா இருக்கும் சிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேன் SC சர்டிஃபிகேட் ஃபார்மேட்னு. SC/ST 2 பேருக்குமே வந்து இந்த ஃபார்மேட்டு தான். இந்த ஃபார்மேட்டில் ஃபில் பண்ணி இதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி இதில் வந்து சைன் வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அதை தான் கேட்குறாங்க. ஓகே, அதனால் நீங்கள் அடுத்து போகிறவங்க SC/ST கேண்டிடேட்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பிரிண்ட் அவுட் எடுத்து இதில் ஃபில் பண்ணி வாங்கிட்டு போயிருங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற ட்ரேட் அட்டன் பண்ணவங்க மறக்காமல் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ.